வணக்கம். அதாவது கடந்த முதல் சுற்று விசாரணையை விட குறைவான நேரங்களே இந்த விசாரணையானது நடைபெற்றிருப்பதாக நமக்கு தெரிய வருகின்றது. என்றால் தற்போதைய நிலையில் அந்த விசாரணை நிறைவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் நடிகர் விஜய் இன்னும் சிபிஐ அலுவலகத்திலிருந்து வெளியே வரவில்லை. இன்னும் அவர் சிபிஐ அலுவலகத்திற்கு தான் இருக்கின்றார். கிட்டத்தட்ட காலையில் 10:30 மணிக்கு அவர் டெல்லி சிபிஐ தலைமையகத்திற்கு வருகை தந்தார். ஸோ அங்கு வந்த தொடர்ந்து உடனடியாக கிட்டத்தட்ட 11 மணியிலிருந்து அவரிடம் அந்த விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. 1 மணி நேரம் உணவு இடைவேளை என்பது பொதுவான ஒன்றாக இருக்கும் காரணத்தினால் அந்த 1 மணி நேர 1 மணியிலிருந்து 2 மணி வரை உணவு இடைவேளை என்று கருதப்படுகின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது உணவு இடைவேளையும் சேர்த்து அவர் கிட்டத்தட்ட 5.5 மணி நேரங்கள் அவரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. உணவு இடைவெளி தவிர்த்தால் 4.5 மணி நேரங்கள் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக கருத வேண்டும். இந்த நிலையில் தான் அவர் நேற்று முதல் சுற்று விசாரணை ஜனவரி 12ஆம் தேதி நடைபெற்றது. அந்த விசாரணையில் முழுமையாக தகவல்கள் திரட்டப்படாத காரணத்தினால், அவருடைய வாக்குமூலம் நிறைவடையாத காரணத்தினால் மீண்டும் அவர் ஜனவரி 19ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் ஆஜராக வேண்டும் என்று அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் விஜய் இன்றைய தினம் ஆஜரானார். கடந்த விசாரணையின் பொழுது 6 மணி நேரங்களுக்கு மேலாக அவரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணிக்கு அவர் கடந்த ஜனவரி 12ஆம் தேதி சிபிஐ அலுவலகம் வந்தடைந்தார். அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 6.25 மணி அளவில் அவர் டெல்லி சிபிஐ அலுவலகத்திலிருந்து வெளியேறினார், விசாரணை நிறைவடைந்து. இந்த நிலையில் தான் தற்பொழுது நாம் பார்த்தது போல இன்றைய தினம் 10:30 மணிக்கு அவர் வந்துவிட்டார் சிபிஐ அலுவலகத்திற்கு. 11 மணியிலிருந்து அந்த விசாரணையானது தொடங்கியதாக கருதப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த விசாரணை 2ஆம் சுற்று விசாரணை நிறைவடைந்திருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வாக்குமூலம் போதுமானதா, இதோடு அவரிடம் நடத்தப்பட்ட அந்த விசாரணையானது அவர் கொடுத்த வாக்குமூலமானது நிறைவடைந்து விட்டதா அல்லது வேறேனும் தேதியில் இன்னும் வரவழைக்கப்படுவாரா என்பது தொடர்பான இன்னும் தகவல் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் தாவேகா நிர்வாகிகள் தரப்பில் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்துக்கு வெளியில் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்க இருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சமயத்தில் இது தொடர்பான அந்த கூடுதல் தகவல் கிடைக்கப்பெறும் அல்லது அதுக்கு முன்பாகவே தகவலானது நமக்கு இப்ப வந்துவிடும். மேற்கொண்டு விஜய் இன்னும் விசாரணைக்காக ஆஜராக வேண்டியிருக்குமா என்பது தொடர்பான தகவலானது உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு அது தொடர்பான தகவலானது நமக்கு தெரிய வரும். தற்போதைய சூழ்நிலையில் விஜயிடம் கிட்டத்தட்ட 5 மணி நேரங்கள், அதாவது 5.5 மணி நேரங்கள் விஜயிடம் இந்த தினம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு தற்போதைய சூழ்நிலையில் அவரிடம் இந்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு இன்றைய வாக்குமூலமானது பதிவு செய்யப்பட்டு நிறைவடைந்திருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாம் பார்த்தது போல ஏற்கனவே அவர் கடந்த 12ஆம் தேதி அது தொடர்பாக அவர் ஆஜராகி இருந்தார். இந்த கரூர் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். அதனைத் தொடர்ந்து 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தனர். அந்த சம்பவம் தொடர்பாகத்தான் சிபிஐ விஜயிடம் தொடர்ந்து விசாரணையானது, அதாவது 2 கட்டங்களாக விசாரணை மேற்கொண்டிருக்கின்றது. இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான விசாரணையின் பொழுது நாம் பார்த்தது போல அந்த கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்த அந்த தேர்தல் பிரச்சாரமானது நிகழ்த்த மேற்கொள்ளப்பட்ட திட்டம், என்ன மாதிரியான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டது, அது மட்டும் இல்லாமல் அந்த தேர்தல் பிரச்சாரமானது எப்படி செயலாக்கம் பெற்றது உள்ளிட்ட விவரங்கள் தொடர்பாக விஜயிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. அந்த 41 பேர் உயிரிழக்க காரணமான அந்த கூட்டத்திற்கு எப்படி அது மேனேஜ்மெண்ட் செய்யப்பட்டது, அதில் என்ன குறைபாடுகள் இருந்தது என்பது தொடர்பாகவும் முக்கியமாக அவரிடம் விஜயிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த இடத்தில் நாம் பார்த்தது போல மிக குறைந்த அளவில், அதாவது 10,000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட அந்த வேலுசாமிபுர நிகழ்விடத்தில் ஏராளமானோர் எப்படி கூடினார்கள், அது விதிமீறலான ஒன்று என்று விஜயிடம் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது.
இந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது என்பது தொடர்பாகவும் இந்த விசாரணையின் பொழுது விரிவான கேள்வியானது எழுப்பப்பட்டிருக்கலாம் என்றும் நாம் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் அந்த கூட்டத்திற்கு வழங்கப்பட்ட அனுமதி, அதுபோல பாதுகாப்பு விதிமுறைகள் உரிய முறையில் கடைபிடிக்கப்பட்டதா, அங்கு ஏராளமான மக்கள் திரண்டிருந்ததன் காரணமாக அவர்களுக்கு விஜய் வந்து சேருவதற்கும் காலதாமதமான சூழ்நிலையில் அங்கு கூடியிருந்த மக்களுக்கு உரிய உணவு, தண்ணீர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டதா என்பது தொடர்பாகவும், அது மட்டுமில்லாமல் மதியம் வரவேண்டிய விஜய் மாலை 7 மணி வரையில் அவர் அந்த பகுதிக்கு வராததற்கான காரணம் விஜயின் வருகை தாமதமானதால் தான் கூட்டம் அதிகரித்தது குறித்தும், அங்கு அவரது பிரச்சார பேருந்து வந்த பொழுது அங்கு கூட்டம் எப்படி இருந்தது, அந்த கூட்டத்தில் இருந்த மக்களுடைய எதிர்வினை எப்படி இருந்தது என்பது தொடர்பாகவும் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் பேரணியை ஏற்பாடு செய்ததில் விஜயனுடைய பங்கு என்ன என்பதும் முக்கியமான ஒரு கேள்வி. இந்த பேரணியானது, தேர்தல் பிரச்சார கூட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தான் அதற்கு முழுமையான ஏற்பாடு செய்தார்களா, அல்லது அதில் விஜயின் பங்கு என்ன? அந்த கூட்ட ஏற்பாட்டம் செய்யப்பட்டதற்கு செப்டம்பர் 27ஆம் தேதி அந்த தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த கூட்டம் நடத்தப்பட்டதற்கு விஜயனுடைய பங்கு என்ன என்பதும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக சிபிஐ வைத்ததாகவும் பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது அரசாங்கத்தினுடைய தோல்விகளை குறிக்கும் வகையில் குற்றம் சாட்டி வீடியோ ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும், சிபிஐயிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாகவும் விஜயிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதுபோன்று பல்வேறு விஷயங்கள். அது மட்டுமில்லாமல் விஜயினுடைய அந்த பிரச்சார பேருந்தினுடைய சிசிடிவியும் சமீபத்தில் ஆய்வு செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் அந்த பேருந்தினுடைய ஓட்டுநரிடமும் விசாரணையானது நடத்தப்பட்டிருக்கின்றது. வாகனம் தொடர்பான அந்த கூட்ட நெரிசல் மற்றும் அந்த கூட்டத்திற்குள் செருப்புகள் வீசப்பட்டது போன்ற விஷயங்கள் தொடர்பாகவும், அதுபோல தண்ணீர் பாட்டில்களை விஜய் அந்த கூட்டத்திற்குள் வீசியது, அவர்களுடைய நிர்வாகிகள் வீசியது உள்பட்ட பல விவகாரங்கள் தொடர்பாகவும் கேள்விகள் எழுப்பப்பட்டதாகவும் தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. நான் பார்த்தது போல ஏற்கனவே தாவேக நிர்வாகிகளான ஆனந்த், அதுபோல ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டோரிடம் ஏற்கனவே சிபிஐ விசாரணையானது மேற்கொண்டிருந்த சூழ்நிலையில் ஜனவரி 12ஆம் தேதி விஜயிடம் முதல் சுற்று விசாரணை நிறைவடைந்திருந்தது. அதன் அடிப்படையில் மீண்டும் அவர் இன்றைய தினம் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் அவர் நேரில் ஆஜராகி இருந்தார். நான் பார்த்தது போல கிட்டத்தட்ட 5.5 மணி நேரங்களுக்கு மேல் அவரிடம் இன்றைய வாக்குமூலமானது தற்பொழுது நிறைவு செய்யப்பட்டதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த விசாரணை தற்பொழுது மேற்கொண்டு அவர் ஆஜராக வேண்டியது அவசியம் இருக்குமா என்பது தொடர்பாகவும் நாம் தொடர்ந்து பார்க்க வேண்டும். அது தொடர்பாக இன்னும் முழுமைப்படுத்தப்பட்ட அந்த தகவலானது இன்னும் வெளியாகவில்லை. தற்போதைய சூழ்நிலையில் விஜயிடம் இரண்டாம் கட்டமாக நடத்தப்பட்ட விசாரணையானது தற்பொழுது நிறைவடைந்திருக்கின்றது. இன்னும் அவர் அங்கிருந்து சிபிஐ அலுவலகத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றார். இதற்கு அடுத்ததாக நாம் பார்த்தது போல ஒருவேளை இந்த விசாரணை இதோடு அவரிடம் நிறைவடைந்து விட்டது என்றால் அடுத்த கட்டமாக மேற்கொண்டு உடனடியாக விசாரணை முடிந்தவுடனேயே தாவேக தலைவர் விஜயை காவலில் வைக்க கோருவதற்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். இது ஒரு முக்கியமான கட்டம். அவர் சம்மன் அனுப்பப்பட்டது அவருடைய சாட்சியாகத்தான் அவருடைய வாக்குமூலமானது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் விசாரணை முடிந்த பிறகு அவரை காவலில் வைக்க கோர எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. விசாரணை முடிந்த பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது நடைமுறை. அதன் அடிப்படையில் புதிய குற்றச்சாட்டுகள் ஏதாவது இருந்தால் அதுவரையில் கைது நடவடிக்கையானது தேவையில்லாத ஒன்றாகும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருவேளை அவரை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று சிபிஐ கருதினால் அதற்கு முழுமையான ஒரு ஆதாரங்கள் முழுமையான ஆதாரங்கள் தேவை. எதற்காக அவர் காவலில் எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக அவர் நீதிமன்றத்தில் விளக்கமளிக்க வேண்டியிருக்கும். தற்போதைய சூழ்நிலையில் விஜய் அதுபோன்று காவலில் எடுத்து விசாரணை மேற்கொள்வதற்கான
எந்த விதமான ஒரு அத்தியாவசிய தேவையும் எழுந்ததாக இதுவரையில் எந்த தகவலும் இல்லை. சோ அதன்படியே தற்பொழுது அவரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. நாம் பார்த்தது போல அடுத்த கட்டமாக குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்படும். இதை பொறுத்தவரையில் ஒரு ஆர்கனைசேஷனல் ஃபெயிலியர் என்றுதான் கருதப்படுகின்றது. அதாவது கரூர் கூட்ட நெரிசல் என்பது கொலை என்பது நம்ம திட்டமிட்ட ஒரு கொலை என்கின்ற முயற்சி இல்லாமல் இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் நிர்வாக ரீதியான அவர்கள், அதாவது அந்த கட்சியினுடைய ரீதியாக ஏற்பட்ட ஒரு தோல்வியாகவே பார்க்கப்படுகின்றது. சோ அப்படி இருக்கும் பொழுது யார் யார் குற்றப்பத்திரிகை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. சோ அந்த குற்றப்பத்திரிகையில் யார் யார் பெயர் சேர்க்கப்படும் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாகும். சோ அதன்படி அந்த குற்றச்சாட்டில் அந்த பெயர் அக்யூஸ்ட் எனப்படக்கூடிய அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுடைய பெயர் சேர்க்கப்படும் பொழுது அது தொடர்பான அந்த குற்றச்சாட்டுகள் மீது விசாரணையானது மேற்கொள்ளப்படும். அதன் அடிப்படையில் தான் குற்றச்சாட்டுகளானது பதிவு செய்யப்படும். எனவே அந்த குற்றப்பத்திரிகையில் விஜய் உள்ளிட்ட பெயர்களானது சேர்க்கப்படுமா என்பது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தற்போதைய சூழ்நிலையில் அதற்கு தெளிவான பதில் எதுவும் இதுவரையில் இல்லை. ஆனால் இந்த குற்றப்பத்திரிகையை பொறுத்தவரையில் அநேகமாக தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பே சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. ஆனால் அதில் யார் யார் நாம் பார்த்தது போல யார் யார் பெயர்கள் இருக்கும் என்பது தொடர்பாக தற்பொழுது அதனை கணிக்க முடியாது என்றுதான் பார்க்கப்படுகின்றது. நாம் பார்த்தது போல இதுதான் தற்போதைய நிலைமை. இதனை பொறுத்தவரையில் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டால் இந்த குற்றங்களுக்கு நீதிமன்றத்தின் கண்டுபிடிப்புகளை பொறுத்து 10 ஆண்டுகள் வரை கடுங்காவல் சிறை தண்டனையும் அபராதம் விதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கருதப்படுகின்றது. அதாவது இது கொலை செய்யும் நோக்கம் இல்லாமல் மரணத்தை விளைவிக்கும் செயல்கள். இது கொலை செய்யும் நோக்கம் இல்லை, ஆனால் மரணம் விளைவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு பேரணியில். அது தொடர்பான விசாரணை தான் நீதிமன்றத்தில் விசாரணையாக மேற்கொள்ளப்படும். அது உறுதி செய்யப்படும் பட்சத்தில் குற்றப்பத்திரிகையில் யார் யார் பெயர்கள் சேர்க்கப்பட்டது என்பது தொடர்பாக அதன் மீது விசாரணை நடைபெற்று அந்த குற்றப்பத்திரிகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா மறுக்கப்பட்டதா, குற்றப்பத்திரிகை ஏற்றுக்கொள்ளப்பட்டு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு அதன் பிறகு அதன் மீதான விசாரணை நடத்தப்பட்டு அதன் பிறகுதான் இந்த வாரத்தில் ஒரு முழுமையான விரிவான உத்தரவானது பிறப்பிக்கப்படும். அதன் அடிப்படையில் தான் மேற்கொண்டு இந்த வாரத்தில் என்ன மாதிரியான தண்டனைகள் வழங்கப்படும், யார் யாருக்கு வழங்கப்படும் என்பது மிக ஒரு நீண்ட ஒரு ப்ராசஸ் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். எனவே தற்போதைய சூழ்நிலையில் இந்த விசாரணையானது தற்பொழுது இறுதிக்கட்டமாக உள்ளதுதான் என்று பார்க்கப்படுகின்றது. இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டது. அதன் அடிப்படையில் தான் விஜயிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்படுகிறது. மற்றவர்களிடம்லாம் விசாரணை கிட்டத்தட்ட மேற்கொள்ளப்பட்டு விட்டது. நாம் பார்த்தது போல விசாரணை வளையமானது இன்னும் விரிவுபடுத்தப்படுகின்றதா அல்லது கிட்டத்தட்ட நிறைவடைந்து விடுகின்றதா என்பதையும் பார்க்க வேண்டும். ஆனால் நாம் பார்க்கும் பொழுது இது நிறைவு கட்டத்தை எட்டியிருப்பதாகத்தான் தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நிறைவு கட்டத்தை எட்டிவிட்டது என்றால் அடுத்த கட்டமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதுதான் நடைமுறையாக இருக்க முடியும். உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி மித்ரன்.